வெல்கம் டு உங்கள் பொழுதுபோக்கு ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம டெஸ்ட் மூவி பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம். சசிகாந்த் டைரக்ஷன்ல வந்த டெஸ்ட் மூவி. சித்தார்த், மேடி ரெண்டு பேரும் பெரிய ரோல் பண்ணியிருப்பாங்க. மேடி அண்ட் நயன்தாரா ஒரு பேராவும், நம்ம சித்தார்த் அண்ட் மீரா ஜாஸ்மின் ஒரு பேராவும் இருப்பாங்க. கதையை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, சித்தார்த் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயராகவும், அவர் ரீசெண்ட் டேஸ்ல ஃபார்ம் அவுட்ல இருக்க மாதிரியும் நம்ம கதையில காமிச்சிருப்பாங்க. மேடி வந்து ஒரு எம்ஐடியில் பெரிய சயின்டிஸ்டாகவும், அவர் ஒரு ப்ராஜெக்ட்காக ரொம்ப நாள் அப்ரூவ் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணி அவர் எப்படி ஒரு அன்சக்சஸ்ஃபுல்லாக லைஃப் லீட் பண்றாரு அப்படிங்கிறத ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளோட ரெண்டு பேர்த்தோட டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸாக காமிச்சிருப்பாங்க. தென் போக போக மேடிக்கு வந்து நம்ம பணம் தேவைப்படுது அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கும், பிளஸ் இவர் ப்ராஜெக்ட் சான்ஷன் பண்றதுக்கும். நம்ம சித்தார்த் வந்து எப்படியாச்சும் ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு நம்ம வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு பேரோட ரெக்குவயர்மெண்ட்டும் எப்படி கடைசியா முடிக்கிறாங்க அப்படிங்கறதான் இந்த மூவில வந்து நம்ம பார்ப்போம். இந்த மூவில வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெண்டு பேரோட கதாபாத்திரத்தையுமே பர்ஃபெக்டா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்க்ளூஷன் ரெண்டத்தையும் சேர்த்து கொண்டு வந்தது வந்து கொஞ்சம் லேக் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஒரு 2.5 hours ரன் டைம் இருக்க படம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும் ஒரு 2 hours கொஞ்சம் கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிட்டு ஒரு கேட்சியான ஒரு எண்ட் கொடுத்துருக்கலாம். கடைசியா நிறைய பாலிடிக்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த பாலிடிக்ஸ்லாம் என்ன ஆச்சு, எப்படி முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி படத்தை முடிச்சுதான் கடைசியா. அதெல்லாம் ஒரு கன்க்ளூஷனா கொடுத்துருந்தா நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரியா பார்த்த மாதிரி இருக்கும். பட் அஸ் ஓவரால் மூவின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே இருந்துச்சு. அஸ் யூஷுவல் செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாகவே நமக்கு வந்து எண்டிங் கிளைமேக்ஸாக ரொம்ப லேக் ஆயிடுச்சு. தென் ரெண்டு பேர் மேடி நயன்தாரா ரெண்டு பேர்த்தோட கெமிஸ்ட்ரி அண்ட் ரிலேஷன் வந்து நல்லாவே படத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எப்படி வந்து ரியல் டைம்ல எப்படி ரெண்டு பார்ட்னர்ஸ் வந்து லைஃப் லீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லாவே காமிச்சிருந்தாங்க. தென் சித்தார்த் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரா ஒரு ஆட்டிடியூட் எப்படி வந்து ஒரு பிளேயர் செலிபிரிட்டிஸ் இருப்பாங்களோ அதை வந்து எக்ஸாக்டாவே ரோல் பிளே பண்ணியிருந்தாங்க. தென் பையன் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்கும் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாமே கடைசியா ஒரு நல்லாவே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு இதாவே காமிச்சிருந்தாங்க படத்துல. ஓவராலா பார்க்கலாம் அப்படின்னா ஒரு டைம் போகல, வீட்டுல வீக்கெண்ட்ல போர் அடிக்குது அப்படின்னா இந்த படத்தை நீங்க பாக்குறதுன்னா பார்க்கலாம். ஒரு 5க்கு ஒரு 3 or 3.5 வந்து நம்ம வந்து இந்த படத்தை கிரியேட் பண்ணலாம்.